இந்த வாரம் பல்லாவர சந்தையில இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, 2 நல்ல பெரிய சைஸ் விளக்கு வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்மார்ட் வாட்சுமே இருந்தது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு சார்ஜர் கையோட எடுத்துட்டு வந்து செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாரு. ஸோ, ஒண்ணொண்ணா எடுத்து வச்சு கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 பிஎஸ்பி வச்சிருந்தாரு. ஸோ, அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியல. டூப்ளிகேட் மாதிரி தான் தெரியுது. ஸோ, தூரம் இருந்து பார்க்கும்போதே அது பெருசா இன்ட்ரெஸ்டிங் வரல. அது ஒரிஜினலா அப்படின்றது டவுட்டா இருந்தது. அதனால வந்து அத அப்படியே விட்டாச்சு. ஸோ, பெரிய ஃபேன் சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் கேஸ் ஸ்டவ்வும் வந்து வச்சிருந்தாரு. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெலஸ்கோப் வந்து இருந்தது. ஸோ, இது வந்து ஒருத்தர் எடுத்து செக்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ, வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ, இந்த ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 வாரமாவே இங்க தான் இருக்கு. ஸோ, இது ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். அதனால தான் சேல் ஆவல. ஏன்னா லாஸ்ட் வீக்கே ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு செக் பண்றதுக்காக எடுத்துட்டு போனாரு. பட் அப்பயும் சேல் ஆக காணோம். தூரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அந்த குட்டி கார் கலெக்ஷன்லாம் வந்து இவர்கிட்ட இருந்தது. ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டமா இருந்தது. என்னடா அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ கணக்குல வெயிட் போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, மேபி பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால வந்து நெறைய பேர் பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாமே புதுசா தான் இருந்தது. பழைய பீஸ்லாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது பீஸ் எல்லாமே. ஸோ, ரேட்டு கேட்டோனே, "நீங்க பாருங்க, நான் கிலோ கணக்கு போட்டு தரேன்" அப்படின்னாரு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைஸ் எதுவும் கேட்கல. அப்படியே வந்தாச்சு. ஸோ, அதுக்கடுத்து இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஐபேட் வச்சிருந்தாங்க. ஐபேட் மினி அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ, நீங்க ஐபேட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷனா இருந்தா நீங்க வாங்குங்க. பழைய வெர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, அதுக்காக வந்து நீங்க எடுக்கிறது கரெக்ட்டா பார்த்து எடுங்க. அப்புறம் 2 பிரிண்டரும் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த வாரம் நெறைய பிரிண்டர் பார்த்தேன். ஸோ, இத மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரொஜெக்டர்லாம் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. ப்ரொஜெக்டருக்கான ரிமோட் இருக்கும். ஸோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு ஒரு ரிமோட் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்து எடுத்தேன். பட் அதோட பிரைஸ் கேட்டா 500 சொல்றாரு கைஸ். அதோட ஒரிஜினல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ரூ. 380 தான் இருக்கு. நான் அத வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல காமிச்சும் பிரைஸ் கேட்கிறேன். அப்பயுமே வந்து அவரு 500 தான் கேட்கிறாரு. பல்லாவர சந்தையில பழைய பொருள் கிடைக்கும். கம்மி ரேட்ல கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வர்றது. ஆனா, அந்த பழைய ரேட்டையே பழைய பொருளே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு புது பொருள விட ரேட் அதிகமா கேட்கிறாரு. ஸோ, அப்படியே குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. ஸோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த MacBook Air பார்த்தோம்ல. ஸோ, அதே கடையில தான் இந்த Asusஓட ரகட் லேப்டாப்பும் வந்து இருந்தது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் வந்து ஒர்க் ஆவல அப்படின்றது தான் சொன்னாங்க. ஸோ, அப்புறம் அதோட இன்ச்சஸுமே வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்தது. அதோட பேனலுமே வந்து டேமேஜ் ஆயி தான் இருந்தது. ஸோ, பிரைஸ் ரொம்ப அதிகமா சொன்னாங்க. ஸோ, வச்சாச்சு. மேபி கம்மியா சொல்லியிருந்தா நம்ம வந்து அத வாங்கியிருக்கலாம். அப்புறம் வந்து மாதவன் கடை. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஷிப் வந்து பார்க்க முடிஞ்சது. பிளாஸ்டிக் தான் அது. வின்டேஜ் பொருள் கிடையாது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.